அண்மைச் செய்தி. திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் வலியால் துடித்த போதும் காவல்துறையினர் விடாமல் தாக்கியதாக பொதுமக்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர் லாக்அப் மரணத்தில் பொதுமக்கள் தற்போது அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். திருபுவனத்தில் இளைஞர் லாக்அப் மரண சம்பவத்தை நேரில் பார்த்த உறவினர்கள் மற்றும் மக்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். இளைஞர் லாக்அப் மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் பொதுமக்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் வலியால் துடித்த போதும் காவல்துறையினர் விடாமல் தாக்கியதாக பொதுமக்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இளைஞர் லாக்அப் மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், இளைஞர் லாக்அப் மரணத்தில் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவல் என்ன? பதிவு பண்ண. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவிலில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞரை நேற்று முன்தினம் திருப்புவனம் காவல்துறையினுடைய சேர்ந்த தனிப்படை காவல்துறையினர் நேரடியாக நகை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த காளியம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் அமைக்கக்கூடிய ஷெட் ஒன்றில் அவரை அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு தண்ணீர் பாட்டில் மற்றும் மிளகாய் பொடிகள் எல்லாம் அந்த ஊழியர்கள் மூலமாக வாங்கி வரப்பட்டு அங்கு அஜித்குமாரை அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஷெட்டில் அமர வைத்து தொடர்ந்து அந்த தனிப்படை காவல்துறையின் 6 பேரும் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பைப் உள்ளிட்டவைகளால் தாக்கியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இளைஞர் அஜித்குமார் உயிர் போகும் வழியில் கதறிய போதும் கூட காவல்துறையினர் ஈவு இரக்கமின்றி தொடர்ந்து அவரை தாக்கியிருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறுகிறது. அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த பெண்களும் சரி, அதே போன்று அந்த கோவிலில் பணியாற்றக்கூடிய பெண்களும் வந்து இதுபோன்று அடிக்காதீர்கள் என கூறிய பொழுதும் உள்ளே செல்கிறீர்களா, இல்லை உங்களிடம் நகை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்து விடுவோம் என அவர்களையும் கூட மிரட்டி இருக்கிறார்கள். மேலும் அந்த பெண்கள் அந்த பகுதியில் எட்டி பார்த்தபோது பெண்களை காவல்துறையினர் விரட்டி இருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் அந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்த நிலையில்தான் இந்த பகுதியில் இருந்து தூக்கி சென்றதாக அதனை நேரில் பார்த்த பெண்களும் அங்குள்ள சிறுவர் ஒருவர், அவருடைய உறவினரான ஒரு சிறுவர் ஒருவர் நேரடியாக அதனை பார்த்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய மாமா என்று சொல்லக்கூடிய அந்த அஜித்குமாரை நேரில் அடித்து அவர் தண்ணீர் கேட்டபோது உடனடியாக அருகில் இருந்த காவலர் அப்ப தண்ணீர் கேட்கிறாயா என கூறி காலணியால் அவரை சரமாரியாக தாக்கி இருக்கிறார். அதனை நேரில் பார்த்ததை அவர் கூறும்போது அவர் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய பையன் கண்ணீர் விட்டு கதறி அழுகும் வகையிலாக அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதனை தான் நேரில் பார்த்ததாகவும் கூறி அவர் செய்தியாளர்களிடம் அழுதக்கூடிய ஒரு காட்சியும் கூட பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த மடப்புரம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களும் அதுபோன்று ஒரு மாலை 4 மணி முதல் 5 மணி வரைக்குமாக தனிப்படை காவல்துறையினர் அந்த பகுதியில் வைத்து கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் வைத்துதான் அடித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் வலி தாங்க முடியாமல் கதறி இருக்கிறார். தனது உயிர் போயிரும் என்று கதறிய சூழலிலும் கூட காவல்துறையினர் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை தாங்கள் நேரடியாக பார்த்ததாகவும் இது போன்ற இளைஞர் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அனைவர் மீதும் அந்த 6 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்கள் 6 பேரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் நேரடியாக விசாரணை நடத்திய போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களும் கோவில் பணியாளர்களும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் அந்த விசாரணையை முடித்துவிட்டு உதவியாளர் அலுவலகத்திலிருந்து வெளியேறும் பொழுது அவர்களிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தாங்கள் நேரில் பார்த்ததை உண்மையை சொல்ல வேண்டும் என கூறிய போது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் நேரடியாக இந்த பகுதியில் விசாரணை மட்டுமே அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் விசாரணை மட்டுமே நடத்த வந்திருக்கிறேன் என கூறிவிட்டு சென்றார். அப்பொழுது காவல்துறையினர் உங்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் பொழுது நீங்கள் நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்டை சந்தித்து உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்கள் என கூறி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அந்த மடப்புறம் பகுதி பெண்களுடைய மிகப்பெரிய பிரதானமான கோரிக்கை என்பது காவல்துறையினரால் தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால் காவல்துறையினரிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்களுடைய இளைஞர்களை எங்களை பார்த்துக் கொள்வார்கள், காவல்துறையினரால் தான் தங்களது குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இறக்கிறார்கள்,
அவர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர்கள் தங்களது வேதனையை தெரிவித்தார்கள். தமிழகத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மடப்புறம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வேண்டாம், காவல்துறையினரால் தங்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறோம் என கூறியது ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் தமிழக திமுக அரசினுடைய ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் மீதான நம்பிக்கையை இழக்க வைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்காக அந்த மடப்புறம் பகுதி பெண்கள் மிகப்பெரிய ஒரு மனவேதனையில் இருக்கிறார்கள். அஜித்குமாரினுடைய சம்பவம் கண் முன்னால் அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை தான் அந்த பகுதி மக்கள் நேரில் பார்த்ததை கூறுகிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான். இந்த மாதிரி இந்த பையனை வந்து கூட்டிட்டு போய் விசாரிக்க கூட்டிட்டு போனதா. ஆனா வந்து யாரும் வந்து ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் வந்து கூட்டிட்டு போல, இங்க இருந்தா கூட்டிட்டு போனாங்க. இங்க இருக்க பையன், வேலை பாக்குற பையனும் இவனும் சேர்ந்துதான். இவன் பின்னாடி உட்காந்துருக்கான், அந்த பையன் முன்னாடி உட்காந்துருக்கான். 2 பேரும் தான் நல்லா தான் போறாங்க. பின்னாடி கோயில் ஸ்டாஃப் 2 பேர் போனாங்க. ஆமா, வேற வண்டியில கோயில் ஸ்டாஃப் போனாங்க. போய் நல்லா தான் போயிட்டு இந்த மாதிரி நல்லா தான் நைட்டு நல்லா தான் இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. திரும்பி சனிக்கிழமை வந்து 4 மணி இருக்கும், 4 மணி 4:10 இருக்கும். அவனை வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. நடக்க முடியாம தான் கூட்டிட்டு போறோம். இப்படிதான் போறான். போகும்போது உள்ள போயிட்டு உள்ள அடிக்கிற சவுண்ட் டம்மு டம்முன்னு கேக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க டோட்டலி. ஆனா மாத்தி மாத்தி போய் பார்க்க முடியல, கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க. திரும்பி அவன் வரும்போது பேச்சு மூச்சு இல்லாம அந்த 6 பேரும் வண்டி ஆட்டோவை வர சொல்லி தான் தூக்கி போட்டு போறாங்க. நீ ஆட்டோவை ஏன் வர சொல்லி தூக்கி போட்டு போற? வண்டியில தானே கூட்டு வந்த, நீ ஸ்டேஷனுக்கு தானே கூட்டிட்டு போனோம். போகும்போது நல்லா போனியா? திரும்ப ஏன் அவனை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் என்ன செஞ்சியான்? வேற ஏதோ அவன் தப்பு செஞ்சானா? அப்படியே தப்பே செஞ்சாலும் நீ வந்து உள்ளதா வைக்கணும் எஃப்ஐஆர் போட்டு. எதுக்கு அவனை அடிக்கணும்? அடிக்கிறதுக்கான சட்டம் உனக்கு யாரு கொடுத்தா? இதுதான் எங்களோடது. எதுக்காண்டி அவனை கொல்லணும்? அவனையே நீ ஏன் டார்கெட் பண்ண? 3 பேர் மேல அவன் சொல்லிருக்கான்ல, அந்த 3 பேரையும் புடி. இவனை மட்டும் ஏன் அடிக்கிற? இவன் தம்பியை மட்டும் ஏன் அடிக்கிற? இதுதான் எங்களோட கேள்வி. உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. நாங்க வந்து பார்த்தோம். உள்ள யாருமே ஒரு 4 ஆம்பளை வந்திருந்தா, ஒரு 10 ஆம்பளை வந்து நாங்க தெரிஞ்சு வந்திருப்போம். வர முடியல எங்களால. வந்து கேட்டோமா, உங்க பொருளை நீங்க உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவன் நல்லா அடி வாங்கினான். சவுண்ட் எல்லாம் கேட்டோம். அந்த வேலைதான் பாக்குறேன். ஆமா, அவனுக்கு எங்களுக்கு அந்த பயலுக்கு அந்த நிலைமை. அப்புறம் எங்களுக்கு எல்லாம் உத்தரவாதமே இல்ல. உண்மையிலே உத்தரவாதம் இல்ல. எதை நம்ப முடியும் நாங்க? சொல்லுங்க. இவங்க ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் ஸ்டேஷன்ல வைக்கல? அதுக்கு காரணம் தெரியணும். அப்ப இவங்க தனிப்பட்ட முறையில அவங்க என்ன பாக்க, அவ என்ன செஞ்சு அவங்கள? அப்ப யாரு சொல்லு பேச்சு கேட்டா? சொல்லு பேச்சு யாரும் சொல்லி கொடுத்து செஞ்சீங்களா? அவனை கொலை செஞ்சீங்களா? இதுக்கு ஏதாவது வேணும்ல, முடிவு வேணும்ல, காரணம் வேணும். இல்ல அவ யாரு கொலை செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து மாட்டுனானா? கொலை செஞ்சவனுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கிடையாதுல்ல. இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன இருக்கு இவங்க கையில? என்ன இருக்கு தண்டனை கொடுக்கணும்? என்ன இருக்கு? அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொண்டாங்க, இங்க வச்சு அடிச்சு கொண்டு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? அது தெரியணும்ல, என்னன்னு தெரியணும்ல. திருப்போணம் ஸ்டேஷன் குலகாரனை போய் பிடிச்சு கொண்டு அங்கேயே அவன் லாக்கில் வச்சுட்டு அவனை அடிக்கணும். அவன் என்ன கொலை செஞ்சாலும் அவனை அங்கேதான் லாக் பண்ணணும். அவனை குத்தி கொள்ற அளவுக்கு இங்க வந்து சூழாயத்துல குத்தையில நாங்க விட மாட்டோம். அவனை கொண்டவனை கொல்லாம இந்த இடத்துல விடவே மாட்டேன் சார். நான் ஒரு ஆள் அறுவாடு தரேன், 10 பேர் என் பிள்ளால வருவேன். அதே முடிவு பண்ணி அதே சார் முடிவு. வழியா இங்க கேட்கல சார். 28 கிராமத்துக்கு கட்டிருக்கு. தேலி ஏனாதி கிராமம் கூட வந்துருச்சு. 4 மணி 4:30 பாத்துக்கங்க, டம்மு டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது. ஐயா 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 ஐயான்னு கத்துறாங்க. என்னடா அப்படி சத்தம் கேக்குதே உள்ள, என்னன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கடைக்காரலா போய் கூப்பிட்டோம். வாங்க என்னன்னு கேட்போம் பார்ப்போம் அப்படின்னு. இல்ல இந்த கேட்டையும் பூட்டிட்டாங்க, அந்த கேட்டையும் பூட்டிட்டாங்க, வர முடியல. எட்டி பார்த்ததுக்கு ஒரு போலீஸ் எல்லாம் இங்க என்னமா பாக்குறீங்க, போங்கம்மா போங்கம்மா அப்படின்னு